ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிறது க்ரீமியான பால் பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு காணிக்கிறேன். இதுக்கு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். 2 ஸ்பூன் நெய்யில் முந்திரி பருப்பு திராட்சை போட்டு நல்லா கோல்டனாக ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. நான் இதுக்கு வறுத்த சேமியா தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வறுக்காத சேமியானா எக்ஸ்ட்ரா வறுக்கணும். அதே நெய்யில் சேமியா ஜவ்வரிசியை வறுத்து எடுத்துருங்க. இப்போ ஒரு பேனில் 2 கப் தண்ணி 1/2 கப் பால் ஊற்றி கொதிக்க வச்சுருங்க. நல்லா கொதிக்கும் போது வறுத்த சேமியா அண்ட் ஜவ்வரிசியை போட்டு கம்ப்ளீட்டாக இது வேகணும். இது ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் லோ ஃப்ளேம் குக் பண்ணுங்க. சேமியாவும் ஜவ்வரிசியும் நல்லா வெந்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த க்ரீமினஸ் வந்து கிடைக்கும். ஜவ்வரிசி டிரான்ஸ்பரண்டாக மாறும், சேமியா வந்து நல்லா அமுக்கி பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும். மீன்வைல் பாலை வந்து ஃபுல் பாயிலிங் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து காய்ச்சி எடுத்து வச்சுருங்க. ஸோ ஜவ்வரிசி சேமியா வெந்ததுக்கப்புறம் அதில் தேவையான அளவு சுகர், இந்த ரெசிபியோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் ஷேர் பண்ணுறேன். அதில் வந்து மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஓடி. சுகர் ஆட் பண்ணி நல்ல ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் சாட்டே பண்ணணும். அந்த சுகர் நல்லா திரண்டு வரணும். சுகர் ஆட் பண்ணாமல் ஜாகரி வச்சு பண்ணக்கூடிய பால் பாயசத்தோட ரெசிபி லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற பால் சூடாக ஆட் பண்ணணும். சூடான பால் மட்டும்தான் நீங்கள் இதில் ஆட் பண்ணணும். கோல்டு மில்க் ஆட் பண்ணிங்கன்னா பால் பாயசம் சில சமயம் திரிஞ்சு போக வாய்ப்பு இருக்குது. ஹாட் மில்க் ஆட் பண்ணி 2லேருந்து 3 நிமிஷம் பாயில் பண்ண விடுங்க. ஹோட்டல் ஸ்டைல், ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் இல்லைனா கல்யாண வீட்டு ஸ்டைல் டேஸ்ட் வரணுன்னா நீங்கள் வந்து மில்க் மேட் ஆட் பண்ணணும். ஸோ ஒரு 1/4 கப் மில்க் மேடும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ எவ்வளோ க்ரீமி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ ஃபைனலாக ஏலக்காய் தூள், நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்கள் வேணும்னா ஒரு பிஞ்ச் குங்குமப்பூ கூட இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணலாம். பால் பாயசம் இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க, ஏன்னா அது கூல் ஆகும்போது ரொம்பவே திக்காகும். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஒரு 15 நிமிஷம் கழித்து எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு பாருங்கள். இன்னும் கூல் ஆகும்போது திக்காயிடுச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் 1 கப் அளவுக்கு காய்ச்சின பால் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துடும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது.